நம்ம எவ்வளோ பிரியாணிக்கு தேவையோ அதை சேர்த்துக்க வேண்டியதான். மீதி வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக வேண்டி எடுத்து வைக்கிறாங்க. பாருங்கள், பிரியாணிக்கு போட்டு, ஏன்னா பிரியாணியில் ரொம்ப நிறைய போட்டாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. குழம்புல அந்த காரசாரம்லாம் ஏறி இருக்குன்னு சரி அப்படியே சால்னா மாதிரி போட்டு கூட சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸில் வேணாலும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி குழம்பு ப்ளஸ் நாட்டுக்கோழி பிரியாணி ரெண்டுமே ரொம்ப அசத்தலாக இருந்துச்சுங்க. ஆமாம், குழம்புல போட்டால் அவங்க வந்து ஹோட்டலில் பார்த்து செஞ்சு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா, அதனால் கடற்கரைன்னு செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் ஹோட்டலில் அவங்க எல்லாம் தேவையானதெல்லாம் வச்சுருப்பாங்க. வீட்டில் சிலதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், சிலது யூஸ் பண்ண மாட்டோம். அதுவும் எங்கள் கணவர் வந்து அவங்க சைவம், அதனால் இந்த பிரியாணிக்கு தேவையானது எல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இருக்கிறத வச்சு எல்லாம் செஞ்சோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், அது போட்டாச்சு. இப்போ குழம்புலையும்